திருவண்ணாமலை நடந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா? அதில் எத்தனை பேர் சௌரியதி குதிச்சான்றதை நீங்கள் பார்த்தீங்களா? இதை பற்றி அந்த கட்சியாவது பேசுதா? அன்றைக்கு அந்த வரவேற்புக்காக கட்டியிருந்த அந்த வாழை தாறுகள்லாம் இருந்துச்சு பாருங்க, வாழை மரங்கள் வாழை தாறுகள்லாம் இருந்தால் அத்தனையும் பிரிச்சுக்கிட்டு போகிறான் திமுக. ஏன் சார் அதை எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு போறத நீங்க யாராவது அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏங்க, ஒரு கட்டுக்கோப்பான கட்சின்றீங்க, கூட்டம் நடத்துறீங்க, சௌரியதி குதிக்கிறான், வாழைத்தாரை பிரிச்சுட்டு போறான், அந்த கூட்டமே முடியல, கூட்டம் முடிஞ்சு இன்னும் வெளியே போல யாருமே, அதுக்குள்ள வாழைத்தாரை பிரிச்சுட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த கூட்டம் நடக்குது. யாராவது இந்த கூட்டத்தை பத்தி ஏன் இப்படி கூட்டம் நடத்துறீங்க? இது ஒரு அரசியலா? இது அரசியல் தெரிஞ்ச கூட்டமா? 50 ஆண்டு கால கட்சின்றீங்க, 75 ஆண்டு கால பவள விழா கட்சின்றீங்களே, இப்படிதான் ஒரு கூட்டம் நடக்குமா? கலைஞர் ஐயா இருக்கும்போது இப்படிதான் சௌரியதி குதிச்சாங்களா? கலைஞர் ஐயா இருக்கும்போது இப்படிதான் வாழைத்தாரை பிரிச்சுட்டு ஓடினாங்களா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கிறோமா? அப்ப இந்த விமர்சனத்தை எங்க மேல மட்டும் எப்படி நீங்க வைக்க முடியும்? அப்ப எல்லா கட்சி கூட்டங்களும் இது நடக்குது தானே? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேடையில பேசுறாருல்ல, அவர் பேசுறது நீங்க பாத்திருப்பீங்க, அவரோட மேடையிலே பேசுறாரு, இங்க கொடி கம்பங்கள்லாம் இருக்கு, நீங்க சேதப்படுத்திட்டு போயிருந்தீங்க, நீங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருங்க, அதுக்கும் சேர்த்து நாங்க வந்து காசு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இதை யாராவது விமர்சனமா வைக்கிறோமா? அரசியல் தெரியல, கொடி கம்பத்தை தூக்கிட்டு போயிடுறான், சேர தூக்கிட்டு போயிடுறான், பாவம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அதுக்கு பேமெண்ட் பண்றாரு, அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்து அரசியல் தெரியல, திமுக கூட்டத்தில் இது மாதிரி நடக்குது, அரசியல் தெரியல, திமுகவுடைய இளைஞர் அணி மாவட்ட கூட்டத்துல வந்து சாப்பாடோட சேர்த்து பியர் பாட்டிலும் பக்கத்துல வைக்கிறாரு அந்த நிர்வாகி, அப்படிப்பட்ட சாப்பாடு போட்டு கூட்டத்தை கூட்டிட்டு வராரு, அப்ப இது அரசியல் தெரியாத கூட்டம் அப்படின்னு எங்கேயாவது விமர்சனம் வச்சு நீங்க பாக்குறீங்களா? யாராவது வைக்கிறது கிடையாது. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கிறோம், அந்த மாவட்ட பிரச்சனைகளை நம்ம கேள்வி கேட்கிறோம், அந்த மக்கள்கிட்ட நம்ம சொல்றோம் இதெல்லாம் உங்களுக்கு செய்யல, இதெல்லாம் செஞ்சாங்களான்னு கேக்குறாங்க, மக்கள் செய்யலன்றாங்க, செஞ்சோன்னு சொல்லி காட்டுங்க, அதுதாங்க அரசியல்.